வணக்கம். இந்த வீடியோல மெட்டா டாக் பத்தி பார்க்கலாம். முதல்ல மெட்டானா என்னன்றத பார்ப்போம். டேட்டாஸோட இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றதுதான் மெட்டா. டேட்டா அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றோம். அந்த வெப்பேஜை யாரு கிரியேட் பண்ணா, அதுல என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு, இந்த வெப்பேஜோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றதுலாம் தான் டேட்டாஸ். இந்த டேட்டாவோட இன்ஃபர்மேஷனை சொல்றதுதான் மெட்டா. இப்ப நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த வெப்பேஜ்ல நிறைய டேட்டாஸ் நம்ம கொடுக்க போறோம். சோ அந்த டேட்டாஸோட இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக நம்ம மெட்டா டாக் யூஸ் பண்றோம். சோ இந்த மெட்டா டாக் நம்ம ஹெட்டிங் ஓபனிங் டாக், ஹெட்டிங் க்ளோசிங் டாக் குள்ள கொடுப்போம். சோ இந்த மெட்டா டாக நம்ம கொடுக்கறதுனால நம்மளோட வெப்பேஜை வியூ பண்றவங்க, நம்ம வெப்பேஜை பத்தி சர்ச் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த மெட்டா டாக்லயே இந்த வெப்பேஜ்ல என்னென்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்றாங்க, இந்த வெப்பேஜோட ஆத்தர் யாரு, இதுல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த மெட்டா டாக் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டா டாக் ஒரு எம்டி டாக் தான், வெறும் ஓப்பனிங் டாக் மட்டும் இருக்கும். இந்த ஓப்பனிங் டாக செல்ஃப் யூசிங் டாக்னு சொல்லலாம். இந்த மெட்டா டாக நம்மளோட HTML பேஜ்ல நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்மளோட HTML ஃபைல், அதாவது நம்ம கிரியேட் பண்ற அந்த வெப் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல், டேப், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ இது எல்லாத்துலயுமே நம்மளால நம்மளோட வெப் பேஜை ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்காகலாம் தான் இந்த மெட்டா டாக் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அதை நம்ம இந்த மெட்டா டாக்ல தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, சில ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலா நோட்பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல நான் சர்ச்ல போய் நோட்பேட்++னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த நோட்பேட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. இப்ப HTML யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணாலும் என்னென்ன HTML கோட்ஸ்லாம் ஸ்டாண்டர்டா இருக்குமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி டாக் டைப் HTML கொடுத்துக்கிறேன். இந்த டாக் ப்ரௌசர் HTML டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுக்கிறோம். அடுத்து HTML ஓபனிங் டாக், HTML க்ளோசிங் டாக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள ஹெட்டிங் ஓபனிங் டாக், ஹெட்டிங் க்ளோசிங் டாக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள டைட்டில் ஓபனிங் டாக், டைட்டில் க்ளோசிங் டாக் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மெட்டா டாக் பத்தி பார்க்க போறோம். சோ டைட்டில்ல நான் மெட்டா டாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாடி ஓபனிங் டாக் கொடுத்துக்கிறேன். பாடி க்ளோசிங் டாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ண போறேன். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இதுல ஃபைல் நேம் நான் மெட்டான் கொடுத்து .html கொடுக்கிறேன். இது எனக்கு டெஸ்க்டாப்ல தேவை. நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணனா என்னோட இந்த டெக்ஸ்ட் எல்லாம் HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடும். நான் சேவ் கொடுக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் சேவ் பண்ணதும் என்னோட டெஸ்க்டாப்ல meta.html ஒரு HTML ஃபைலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் Chrome யூஸ் பண்றேன். என்னோட லேப்டாப்ல டிஃபால்ட் செட்டிங்கும் Chrome தான் இருக்கு. ஸோ ஐகான் Chromeல வந்திருக்கு. இப்போ நம்ம பாடியில ஒரு ஹெட்டிங் டாக் கொடுக்கலாம். மை ப்ரோக்ராமிங் லைன் கொடுத்துட்டு அந்த ஹெட்டிங் 1 டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்ப ஃபைல போய் சேவ் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ண இந்த HTML ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டைட்டில்ல மெட்டா டேக் கொடுத்தோம், அது வந்து நமக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆயிருக்கு. பாடியில ஹெட்டிங் 1 டேக் நம்ம கொடுத்துருக்கோம், மை ப்ரோக்ராமிங் லைன், அது வந்து நமக்கு நம்மளோட வெப் பேஜ்ல விசிபிள் ஆயிருக்கு. நம்ம மெட்டா டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஸோ இந்த மெட்டா டேகை வந்து ஹெட்டிங் ஓப்பனிங் டேக் அண்ட் ஹெட்டிங் க்ளோசிங் டேக்குள்ள நம்ம கொடுக்கணும். நான் வந்து மெட்டா டேக் ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம கேசெட்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கேசெட்ன்ற ஆட்ரிபியூட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, நான் வந்து மை ப்ரோக்ராமிங் லைன் இங்கிலீஷ்ல டைப் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டர் 26, ஸ்மால் லெட்டர் 26 இருக்கு. இது இல்லாம நம்பர், சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து நான் டைப் பண்ணனா இது என்னோட வெப் பேஜ்ல வந்து எனக்கு கிரியேட் ஆயிடும். இது இல்லாம ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ், சைனீஸ் வேர்ட்ஸ், தமிழ் இதெல்லாம் வந்து என்னோட வெப் பேஜ்ல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த கேசெட்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நான் யூஸ் பண்ணலாம். இதுல வேல்யூ வந்து UTF-8 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இல்ல 8ன்றது வந்து 8 பிட்ஸை வந்து குறிக்குது. UTF அப்படின்னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட். இது எந்த கேரக்டர் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த UTF வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மெட்டா டேக்ல இந்த கேரக்டர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்மளோட வெப்பேஜ்ல நம்ம எந்த ஒரு கேரக்டர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கேரக்டர் செட் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து மெட்டா டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இதுல நேம் அண்ட் கான்டென்ட் ரெண்டு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ண போறோம். நேம் வந்து ஆத்தர் நான் கொடுக்குறேன், ஏன்னா நம்மளோட வெப்சைட்டை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களோட ஆத்தர் வந்து நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போறேன். ஸோ நேம்ன்ற இடத்துல வந்து நான் ஆத்தர்னு கொடுத்துக்கிறேன். கான்டென்ட்ன்ற ஆட்ரிபியூட்ல வந்து என்னோட வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்றவங்களோட ஆத்தர் நேம் நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன். கொடுத்துட்டு இந்த மெட்டா டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு மெட்டா டேக் ஓபன் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம நேம் அண்ட் கான்டென்ட் ஆட்ரிபியூட் வந்து இதுலயும் யூஸ் பண்ண போறோம். இதுல நேம் வந்து நான் கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். கான்டென்ட் வந்து கீவேர்ட்ஸ்னா இப்ப நம்மளோட வெப்பேஜ்ல வந்து நான் வந்து HTML லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். இதுவே வந்து நான் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல்ஸ் யூஸ் பண்றேன். நான் என்ன ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்றேனோ அந்த ஸ்டைல்ஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் என்ன சர்வர் யூஸ் பண்றேனோ அந்த சர்வரோட நேமும் நான் இதை கொடுத்துக்கலாம். நான் வந்து வெறும் HTML மட்டும் தான் என்னோட வெப்பேஜ்ல யூஸ் பண்றேன். ஸோ அதனால வெறும் HTML மட்டும் நான் கொடுத்துட்டு இந்த மெட்டா டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு மெட்டா டேக் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கான்டென்ட் வந்து நான் வந்து மெட்டா டேக் பத்தி என்னோட வெப்பேஜ்ல சொல்ல போறேன். ஸோ அதனால மெட்டா டேக் டியூட்டோரியல்ஸ் போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு இந்த மெட்டா டேக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு மெட்டா டேக் ஓபன் பண்ணி இதுல HTTP ஈக்குவலண்ட் EQUID மட்டும் டைப் பண்ணிட்டு சீக்வல் கொடுத்து நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இது வந்து எதுக்காகனா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்பேஜ் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி நம்ம வெப்பேஜ்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணணும். நம்ம வந்து கரண்டா என்ன வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோமோ அது அங்க நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். இதுல வந்து HTTP ரெஃப்ரெஷிங் கொடுத்து கான்டென்ட் வந்து நான் எவ்வளவு செகண்ட்ஸ் கொடுக்குறேனோ இல்லை எவ்வளவு மினிட்ஸ் நான் கொடுக்குறேனோ அதை பொறுத்து இப்போ நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் நான் கொடுத்தேன்னா என்னோட HTML பேஜ் நான் கிரியேட் பண்ற பேஜ் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷிங் கொடுக்குறேன். எனக்கு அந்த ரெஃப்ரெஷ் எத்தனை செகண்ட்ஸ் வேணும் அப்படின்றத இந்த கான்டென்ட்ல வந்து நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேகை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஃபைல போய் இதை சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட HTML ஃபைல், அதாவது நம்மளோட வெப்பேஜை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணோடனே 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். நம்ம பார்க்கலாம். இந்த சிம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு தெரியும், பார்த்துட்டே இருங்க. கரெக்டா 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நமக்கு வந்து இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். சரிதா? ரெஃப்ரெஷ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ரெஃப்ரெஷ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்காக வந்து
இந்த மெட்டா டாக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு வந்து இன்னொரு வெப்சைட் வந்து ஓபன் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதை வந்து நான் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து URL டைப் பண்ணி நான் வந்து வெப்சைட் கொடுக்குறேன். வெப்சைட் கொடுக்கறதுனால http:// கொடுத்து வெப்சைட்டோட நேமை இங்க டைப் பண்ணிக்கலாம். www.google.com கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து ஆல்ரெடி ரெஃப்ரெஷ் வந்து 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்னோட வெப்பேஜை ஓப்பன் பண்ணி நான் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். நாங்கள் சேஞ்ச் பண்ணது இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுதான்றதை பார்க்கலாம். கரெக்டாக 20 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம வந்து எந்த வெப்சைட் கொடுத்துருக்கோமோ அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஆரோ மார்க் பார்த்தாலே தெரியும் நமக்கு செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கூகுள் வெப்சைட் கொடுத்தோம், அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்மளோட வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ற வெப்சைட்டே வந்து இந்த மாதிரி மெட்டா டாக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக வந்து இந்த மெட்டா டாக் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இல்லாம இன்னும் என்னென்ன மெட்டா டாக்ல ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெட்டா டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், அது எதுக்காக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.